Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் பொரியல் பார்க்க போறோம். ஒரு டிஃபரண்ட் டேஸ்டான ஒரு ஸ்வீட் பொரியல் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா குக்கர்ல கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா கடலை பருப்பு 1.5 கப் வாழைத்தண்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு இதில் ஒரு 3 விசில் விடலாம். இப்போ இது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வாழைத்தண்டு தோசை செஞ்சுருக்கோம். அந்த ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ இது ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கடுகு உளுந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச வாழைத்தண்டு கடலைப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வாழைத்தண்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் நான் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக சால்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போதும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பொரியலுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். கண்டிப்பாக ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ ப்ரௌன் கலரில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணி நம்ம இதை குடிச்சிடலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது, வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன டிப்பு தான். இப்போ நம்ம இந்த பொரியலை சர்வ் பண்ணிடலாம். ஹாட்டான ஸ்வீட் பொரியல் ரெடி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.